விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்றதுக்கு தகுதி உள்ளவரா இல்லையா அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த வாரம். செம்ம சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. யாரையும் விட்டு வைக்கல, எல்லாரையும் தாறுமாறா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு விட்டாப்ல. இதை எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயமா தானே பாக்குறோம். ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம பேசியிருந்தோம், அவரை பத்தியே ஒரு நெகட்டிவா தான் நம்மளுமே வந்து பேசியிருந்தோம் இல்லையா? எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல, ஆண்டவரா இருந்தா இது எப்படி பண்ணிருப்பாரு, இவர் எப்படி பண்ண போறாரு தெரியல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு ஒரு ஆன்சர் கிடைச்சதா, அதாவது பாசிட்டிவான ஆன்சர் கிடைச்சதா நான் பாக்குறேன். சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா விஜய் சேதுபதி சார் வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அவரோட வேலைகளை வந்து வீக்கெண்ட்ல இருந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து நோஸ் கட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, ஒரு போஸ்டரா வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் சரியான முறையில பண்ணியிருக்காரு. அண்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆண்டவர் இடத்த ஃபில் பண்ணிருக்காருன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு எல்லாருக்கும் இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. அப்படி வந்து ஆண்டவரை வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியும். எந்த விஷயத்துலயுமே அவர் தான், மத்தவங்க தான். இது எப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஹோஸ்ட் கரெக்ட், ஓகே அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து பட்டிருக்கு அப்படின்றத நான் சொல்ல முடியும்.